அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரிசுரிமை சட்டங்களை, சொத்துக்களை எப்படி பங்கிடுவது என்பதை கணக்கு வழியாக நம்ம அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் சில கணக்குகளை பார்க்கலாம். ஒருத்தர் இறந்துடுறாரு, அவருக்கு மனைவி இருக்கிறாங்க. இறந்தவருக்கு அப்போ ஆம்பளை மூத்த போயிருக்காரு, தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, மகன் ஒன்று மகள் ஒன்று, மனைவி, தாய், தந்தை, மகன், மகள் எல்லாம் ஒன்று ஒன்று இருக்கிறாங்க. இப்படி இப்போ என்ன கணக்குன்னு கேட்டால், இந்த மகன் வந்துட்டாலே என்ன செய்யக்கூடாதுன்னா, மகன் வந்த காரணத்தினால அவனுக்கு பங்கு போடக்கூடாது, மகன் மகளை தனியாக விட்டுறணும். மிச்சத்தை இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிடுவாங்க. நம்ம யார் கணக்கு பார்க்கணும்னு கேட்டால், மனைவி, தாய், தந்தை. மனைவிக்குரிய பங்கு என்ன? மனைவிக்கு 8ல் 1 இருக்குது, 4ல் 1 இருக்குது. இந்த கணக்கில் 8ல் 1 தான் வரும். ஏன்னு கேட்டால், இறந்தவருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, இறந்தவருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க இல்லையா, பிள்ளைகள் இருக்கிறதுனால மனைவிக்கு கிடைக்கிற பங்கு 4ல் 1 8ல் 1 அரைக்கவாசி. அப்புறம் தாய்க்கு 6ல் 1, தந்தைக்கு 6ல் 1, ப்ளஸ்லாம் கிடையாது, பிள்ளைகள் இருக்கிறதுனால மிச்சம் அங்கே போயிடும். அப்போ தாய்க்கு 6ல் 1, தந்தைக்கு 6ல் 1, மகன் மகளுக்கு பங்கு போடக்கூடாது. இவங்களுக்கு மட்டும் போட்டுட்டு மீதியை நம்ம என்ன செய்யணும், மகன் மகளுக்கு கொடுத்துட வேண்டியது. அப்போ இதை கொடுக்குறதா தான் என்ன செய்யணும், மனைவி, தாய், தந்தை, அதாவது 8ல் 1 6ல் 1ங்கிற கணக்கு கொடுக்கணும். 8ல் 1 6ல் 1 கொடுக்கணுமா இருந்தால் 24ல் இருந்தால் கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டால் 8ம் 6ம் 2ஆல் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர். அப்படி இருக்குமே ஆனால் இந்த நம்பரில் பாதி எடுத்து அந்த நம்பரில் பெருக்கிக்கிறங்க. அல்ல அந்த நம்பரில் பாதி எடுத்து இந்த நம்பரில் எல்லாம் ஒன்றா தானே வரும். 8ல் பாதி 4, 4 6 24, 24 தான் வரும். அல்லது 6ல் பாதி 3, 3 8 24. இந்த பாதி அந்த முழுசில் பெருக்கினாலும் சரி, அந்த பாதியை இந்த முழுசில் பெருக்கினாலும் சரி, 24 ஆக்கினா தான் கொடுக்க முடியும். இப்போ மொத்த சொத்தை 24 பங்காக ஆக்கிவிட்டு 8ல் 1 எவ்வளவு, 24 8ல் 1 3, இந்த கீழே கொடுத்துருக்கோமா 3, 24 பங்கு வச்சுட்டோம். அதில் 8ல் 1ங்கிறது 3 கொடுத்துட வேண்டியது. தாய்க்கு 6ல் 1, அப்போ 24ல் 6ல் 1 எவ்வளவு 4, தந்தைக்கு எவ்வளவு அதே மாதிரி 4. அப்போ இவங்களுக்கு தாய்க்கு 6ல் 1ங்கிறது 4, தந்தைக்கு 6ல் 1ங்கிறது அதுவும் 4, மனைவிக்கு 8ல் 1ங்கிறது அது ஒரு 3. அப்போ 3ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் 11 வருகிறது. 4 4 3. அப்போ 3ஐயும் கூட்டினா என்ன வருது, 11 வருது. மொத்தம் பங்கு 24 வச்சோம். 24 பங்கில் இவங்க 3 பேரும் கொடுத்த பங்கு எவ்வளோ வச்சு 11 ஆகிடுச்சு. 11 போனால் மீதி 13 இருக்கிறது. மீதி எவ்வளோ இருக்குது, 13 இருக்கிறது. இந்த 13 யாருக்கு, மகனுக்கு மகளுக்கு போயிடும். சரி, இந்த 13 இதோட நீ மகன் மகளை எடுத்துக்கிறங்கன்னு சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 13 எப்படி பிரிக்கணும்னு கேட்குறாங்க. 13 எப்படி பிரிக்கணும், ஒரு மகன் இருக்கிறான், இப்போ 2 மடங்கு ஆயிடுச்சு. அது ஒரு மகள் இருக்கிறான், அது ஒரு மடங்காச்சு. அப்போ இந்த 2 பேரும் சேர்த்து மொத்தம் எத்தனை 3 ஆயிடுறாங்க. அப்போ இந்த 13 3ஆக பிரிக்க முடியுமா? நம்மள்கிட்ட மிச்சம் இருக்கிறது 13, அதை 3 பேருக்கு பிரிக்கணும். 2 பேர் தான் இருக்கிறாங்க, இந்த மகனை தான் 2ஆக கணக்கு வைக்கணுன்றோம்ல. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13ஐ ஒரு மகனுக்கும் ஒரு மகளும் கொடுப்பதாக இருந்தால் 3 பங்கு வைக்கணும். 3 பங்கு வச்சு அதில் 2 பங்கு மகனுக்கு, 1 பங்கு மகளுக்கு கொடுக்கணும். அப்போ 13ஐ கொடுக்க முடியல. 13 12 இருந்தால் கொடுத்துடலாம். 12 இருந்தால் மகனுக்கு 8, மகளுக்கு 4 கணக்கு முடிஞ்சிடும். ஆனால் மீதம் ஒரு கூடுதலாக இருக்குது, 13ல் இருக்குது. 13 இருக்கும் என்று சொன்னால் இப்போ என்ன செய்யணும், அப்போ 24 பங்கு வச்சா ஸ்டேலி ஆக மாட்டேங்குது. 24 பங்கு வச்சோம்ல, இந்த 24லேருந்து பார்த்தோம்னு சொன்னால் 13ல் நிற்கிது, கொடுக்க முடியல. அப்போ என்ன செய்யணும், அந்த மூணு பங்கு தானே கொடுக்க முடியாமல் இருக்குது.
அதாவது எத்தனை பேருக்கு கொடுக்குறதுல பிரச்சனை வருது? ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் கொடுப்பதில் பிரச்சனை வருகிறது. அப்போ இவங்க 2 பேரும் சேர்த்து 3 நம்பர் ஆகிட்டாங்க. அப்போ 3 ஆளை வந்து 24 பெருக்கிடணும். பெருக்குனா 72. இப்போ 72 பங்கு வச்சோம்னு சொன்னால் இந்த மகன் மகளுக்கு நம்ம கரெக்டாக கொடுத்துட முடியும். 24 வச்சோம்னு சொன்னால் மனைவி தாய் தந்தைக்கு கொடுக்க முடியுது. மகன் மகளுக்கு வந்து டோட்டலாக கொடுக்குறோமே தவிர கொசுறு இல்லாமல் பிசுறு இல்லாமல் பிரித்து கொடுக்க முடியலை. அப்போ என்ன செய்யணும்? 24 பங்கு வச்சதை மொத்த சொத்தை 3 பெருக்கி 72 ஆக்கி விட்டுருங்க. 72 பங்கு அசல் பங்கு எவ்வளவு? 72 மேலே போட்டிருக்கோமா? 72 பங்கு ஆக்கிட வேண்டியது. இப்போ 72 ஆக்கும் பொழுது 3 மடங்காக பெருக்கியிருக்கிறோம்ல, அப்போ 3 கிடைச்சவங்களுக்கு 3 9 ஆக்கிடும். 24ல் 3, 72ல் கொடுக்கும்போது 9 தானே வரும். 3 9 கிடைச்சிடும். 24ல் 4 வாங்கினாங்க. இப்போ நம்ம 72 ஆக்கி விட்டோம். அவங்களுக்கு 12 கிடைக்கும். 12 கிடைச்சா தான் என்ன செய்யும்? 6ல் 1 6 12 72. 12 கிடைச்சா தான் 72ல் 6ல் 1 ஆகும். அப்போ வந்து மனைவிக்கு 9, தாய்க்கு ஒரு 12, தந்தைக்கு ஒரு 12. 12 12 24. 24 9 33. சரியா? அப்போ 33 போனால் மீதி எவ்வளோ இருக்குது? 39 இருக்குது. 33 போச்சுன்னு சொன்னால் 39 மிச்சம் இருக்குது 72ல். டோட்டல் பங்கு 72. இவங்க 2 பேருக்கும் கொடுத்தது மொத்தம் எவ்வளோ? 33. 33 போச்சுன்னு சொன்னால் 39 மிச்சம் இருக்குது. இந்த 39 3 பிரிக்க முடியுமான்னு அழகாக பிரிக்கலாமே. 39 வந்து ஒரு பங்கு 13, 2 பங்கு 26, 3 பங்கு 39. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மகனுக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 26 கிடைக்கும். மகனுக்கு இப்போ 26 போயிடும். மகனுக்கு 26, மகளுக்கு 13, 39 ஆயிடுச்சு. மகனுக்கு 2 மடங்குங்கிற வகையில் 26, மகளுக்கு 13ங்கிற வகையில் 1 மடங்குங்கிற வகையில் என்ன செய்யுது? 13 ஆயிடுது. இங்கே போட்டுருணும். அது இப்படி போட்டுருவோம். 39 அடிச்சிடும். 39 பிரிச்சிட்டோம். அப்போ எப்படி பிரிக்கிறோம்? மொத்த சொத்தை வந்து 72 பங்காக வைக்கிறோம். 72ல் 8ல் 1 பங்கு என்பது 9 ஆகிடுது. 72ல் 6ல் 1ங்கிறது 12, இன்னொரு 6ல் 1 12. அப்போ 12 12 24 9 33. 33 போனால் மீதி 39 இருக்குல்ல, அதை என்ன செய்கிறீங்கன்னா மகனுக்கு 2 மடங்கு 26 கொடுங்க, மகளுக்கு 1 மடங்கு 13 கொடுங்க. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்கள், 72 வந்துடும். அப்போ இந்த பிரித்து கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அந்த நம்பர்களுக்கு தகுந்தவாறு அதை மாற்றிக்கணும். இப்போ இதை வந்து இதே கணக்கிலேயே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் இப்படி கூட வச்சுக்கலாம். 2 மனைவி ஒரு ஆளுக்கு இருக்கிறாங்க. இதே கணக்கில் கொஞ்சம் மாத்திரம். ஒருத்தர் இறந்து போகும்போது அவருக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. மகன் வந்து ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. மகள் வந்து ஒரு 4 பேருக்கு. இப்படி கணக்கு வச்சுக்கிறோமே. தாய் தந்தை ஒன்று தானே இருப்பாங்க. அப்போ வந்து மனைவி ஒரு 2 மனைவி இருக்கிறாங்க, தாய் தந்தை இருக்கிறாங்க, மகன் 3 இருக்கிறாங்க, மகள் ஒரு 4 இருக்கிறாங்க. இவர் விட்டுட்டு போன சொத்தை பிரிக்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன செய்யணும்? மனைவிக்கு 8ல் 1 தான். அந்த 8ல் 1 வந்து ஆளுக்கு பாதையை பிரிச்சுக்கிறாங்க. 16ல் 1 போயிடும். மனைவி இங்கே 2 பேருக்கு சேர்த்து 8ல் 1. சரி, அதுக்கப்புறம் தாய்க்கு 6ல் 1. இதை கொடுக்கும் பொழுது அதே 24ல் தான் பங்கு வைக்கணும். 24ல் பங்கு வைக்கும் பொழுது மனைவிக்கு 8ல் 1ங்கிறது 3, தாய்க்கு 6ல் 1ங்கிறது 4, தந்தைக்கு 6ல் 1ங்கிறது 4. அப்போ 4 4 8 3 11. 11 போனால் மீதி இருக்கிறது எவ்வளவு? 13 இருக்குது. மீதி 13. இந்த 13 என்ன செய்யணும்னு கேட்டால் இவ்வளோ பேருக்கு பிரிக்கணும். எவ்வளோ பேர் பிரிக்கணும்? 3 ஆம்பளை பிள்ளைங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க. 3 ஆம்பளை பிள்ளைங்கன்னா 6 ஆச்சு. 4 பொம்பளை பிள்ளைங்கன்னா 4 10. 13 இருக்கிறது. 10 மடங்கு இதை ஆக்கணும். 10 பிரிக்கணும். 13 வந்து 10 பிரிக்க முடியுமா? 10 இருந்துச்சுன்னு சொன்னால் 1 1 பிரித்து போடலாம்.
நம்ம பிரிக்க வேண்டியது பங்கு வைக்க வேண்டியது 10, நம்மள்கிட்ட இருக்கிறது 13. 20 இருந்துச்சுன்னா 2 ஆக்கி விட்டுறலாம், 40 இருந்தால் ஆக்கி விட்டுறலாம், 30 இருந்தால் கூட ஆக்கலாம். 13 என்று இருந்தால் என்ன செய்ய முடியாது, 10 பேருக்கு 13 கொடுக்கும்போது கொடுக்க முடியாது, கொசுறு வருது. இப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ 24லேருந்து பங்கு வைக்கிறது தேவையாக மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும், இங்கே வந்துடணும். இவங்க எத்தனை பேர், இப்போ எத்தனை பேருக்கு பஞ்சாயத்து, 3 ஆம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை 10, 3 ஆம்பளை பிள்ளை 6, 4 பொம்பளை பிள்ளை 4, 10. இந்த 10 பேருக்கு கொடுக்க முடியலங்கும் போது என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த 24 வந்து 10ஆல் பெருக்கணும். இப்போ 24 செய்யணும், 10ஆல் பெருக்கி 240 ஆக்குனீங்கன்னா தான் அவங்கவுங்களுக்கு உள்ளது கொசுறு இல்லாமல் பிரித்து கொடுக்க முடியும். 240 ஆக்கும்போது 10 மடங்கு பெருக்கணும். இந்த 13 வந்து 10 பேருக்கு கொடுக்க முடியாததுனால மொத்த பங்கு நம்ம என்ன செய்யணும், 240லேருந்து ஆரம்பிக்கணும். 240லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 3 உள்ள ஆளுக்கு என்ன செய்யும், இதை எடுத்துருவோம். 3 24ல் 3 வாங்கினாங்கல்ல, இப்போ எத்தனை வரும்னா 10னா 30 வரும்ல, சைவர் சேர்த்துக்க வேண்டியானா. மனைவிக்கு எவ்வளவு, 240ல் 30, 3 24 வந்துருச்சா. அது மாதிரி இவங்களுக்கு ஒரு 4 கிடைச்சவங்களுக்கு எவ்வளவு, 4 10 40, 10 மடங்காக பறிக்கிறீங்கல்ல 40. இவங்களுக்கு என்னது 4 10 40. அப்போ வந்து 240 பங்கு வச்சு வந்து என்ன செய்கிறீங்க, ஒரு மனைவிக்கு 30 கொடுக்குறீங்க, அது வந்து 8ல் 1. தாய்க்கு வந்து 40 கொடுக்குறீங்க, அது 6ல் 1. தந்தைக்கு 40 கொடுக்குறீங்க, 6ல் 1. அப்போ 40 40 80 30 110 போனால் மீதி 130 இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்குது, 130 இருக்கிற மிச்சம். 130 இருந்துச்சுன்னு சொன்னால் 130 10 பேர் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். 130 10 பேர்னா ஒரு ஆளுக்கு 13 தான் போட்டது, 13 வந்துச்சுல, ஒரு ஆளுக்கு 13 பங்குங்கிறது ஒரு 13. அப்போ என்ன செய்யணும், இந்த 3 மகன்களுக்கு வந்து 26 26 26, 4 மகள்களுக்கு வந்து 13 13 13 13. இப்போ இந்த 130 என்ன செய்யணும்னு கேட்டால், 130 வந்து நம்ம பிரிக்கணும். 130 டோட்டலாக வந்திருக்குது. அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறதா இருந்தால் ஒரு மகனுக்கு 26, இன்னொரு மகனுக்கு 26, இன்னொரு மகனுக்கு 26, ஒரு மகளுக்கு 13, இன்னொரு மகளுக்கு 13, இன்னொரு மகளுக்கு 13, இன்னொரு மகளுக்கு 13. எவ்வளோ கூட்டுங்க, 240 வந்துடும். அப்போ 240 பங்காக வச்சு மனைவிக்கு 30, தாய்க்கு 40, தகப்பனுக்கு 40, ஒரு மகனுக்கு 26, இன்னொரு மகனுக்கு 26, இன்னொரு மகனுக்கு 26, ஒரு மகளுக்கு 13, இன்னொரு மகளுக்கு 13, இன்னொரு மகளுக்கு 13, இன்னொரு 13 இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது என்ன வாங்குறது, 240 வரும். அப்போ இந்த நம்பர் கணக்குகள் தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. வாரிசுரிமை சட்டம் லேசானது தான். இந்த கணக்கு நம்பர் கூடும்போது குறையும்போது என்ன செய்யணும், நிறைய பிரிக்கிறது, மாற்ற வேண்டியது வருகிறது. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா இங்கே பார்க்கணும், மனைவிக்கு 30 வந்திருக்குல்ல, 30 வரும்போது என்ன ஆகும்னு கேட்டால் இதை வந்து பிரிக்க முடியும். 15 15 2 மனைவியில் இருக்கிறாங்க. 30ங்கிறத நம்ம எடுத்து என்ன செய்யணும், இப்போ 30 காலி பண்ணிவிட்டு 30 எடுத்துடணும். 30 வந்து 2 மனைவிக்கு சேர்த்த பங்கு. அப்போ 2 மனைவி சமமாக கொடுக்குறாருந்தா ஆளுக்கு 15 15 கொடுக்கணும். இந்த 15 15 சேர்ந்து 8ல் 1 ஆயிரும். அப்போ 2 மனைவி, இதுக்கு சட்டம் என்ன, 2 மனைவி இருந்தால் 240 பங்கு வச்சு ஒரு மனைவிக்கும் 15 15, தாய்க்கு ஒரு 40, தகப்பனுக்கு ஒரு 40, ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 26, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 13, டோட்டல் 240. இந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் கணக்கு ஈஸியாக பங்கு வச்சு கொடுத்துடலாம். இப்போ இதே கணக்குலேயே வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு மனைவி வச்சுக்கிறோம், ஒரு வேறு கணக்கு போட்டு பார்ப்போம். இதை எடுத்துக்கிட்டு வேறு கணக்கு போடுறோம், இதுலேயே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரலாம். மனைவி இருக்கிறாங்க, இப்போ வந்து தகப்பன் இப்போ இல்லை, இவ்வளோதான் இருக்கிறாங்க, சரியா. தாய் தகப்பன் இருக்குல்ல, இப்போ தகப்பன் இல்லை. அப்போ இறந்த ஆளுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, 3 மகன் இருக்கிறாங்க, 4 மகள் இருக்கிறாங்க. வேணா இதை 3 கூட என்ன செய்வோம், இதை ஒரு 4 மாற்றிக்கிறோம், இதை ஒரு 5 கூட மாற்றிக்கிறோமே, ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி இப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மனைவிக்கும் தாய்க்கும் உள்ள கணக்கை தான் பார்க்கணும். மகன் மகளுக்கு மிச்சத்தை எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு பங்குன்னு கிடையாது. மனைவிக்கு 8ல் 1, தாய்க்கு 6ல் 1, இது 2 கொடுக்குறாங்க. என்ன செய்யணும்,
24 தான் ஆக்கணும். 24 ஆக்கிட்டோம். 24 ஆக்கிட்டோம்னா 8ல் 1ங்கிறது எவ்வளவு? 3. 6ல் 1 எவ்வளவு? 4. மீதி 1 4 3 7 பண்ணால் எவ்வளவு? 17 மிச்சம் இருக்குது. அதாவது மொத்தம் வந்து 24 பங்கு. 24 பங்கில் 3 வந்து 24ல் 3 மனைவிக்கு, 8ல் 1. 24ல் 6 தாய்க்கு, அது 6ல் 1. அதுக்கப்புறம் மகனுக்கு வந்து மகளுக்கும் சேர்த்து 17. இந்த 17 எத்தனை பேருக்கு என்று பார்த்தீங்கன்னா 4 மகன் 4 8, 5 மக 13. 13 பேருக்கு 17 கொடுக்க முடியுமா? இருக்கிறது 17. இந்த மிச்சம் கொடுத்தது மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? 17 இருக்கிறது. இந்த 17 எத்தனை கொடுக்கணும்? 4 மகனுக்கும் கொடுக்கணும், 5 மகனுக்கும் கொசு இல்லாமல் கொடுக்கணும். அப்படி கொடுக்கணுமாக இருந்தால் 4 மகனை 8 ஆக்கிக்கிறங்க. 5 மகள் 5 தான், 8 5 13. 13 பேருக்கு இந்த 17 கொடுக்கணும். 13 பேருக்கு கொடுக்கறதுல பஞ்சாயத்து வருது என்றால் அப்போ இந்த பங்கு என்ன செய்யணும்னா 13ஆல் பெருக்கணும். 13ஆல் என்ன செய்யணும்? பெருக்கணும். 13 24 எவ்வளோ பாருங்கள். 13 24 என்ன செய்யணும்? பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னு சொன்னால் 10 240 13 × 24 312. 13 இந்த 312 பங்காக வச்சா இந்த மகன் மகளுக்கு பிரச்சனை இல்லாமல் கொடுத்துட முடியும். அப்போ வைக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டால் மொத்த சொத்தை 312 பங்காக வைக்கணும். வைத்து 8ல் 1 3 கொடுத்தோம்ல, 3 கொடுத்தவருக்கு என்ன செய்யணும்? 3 கொடுத்தவருக்கு வந்து அவருடைய பங்கை அதிகரிக்கணும். 3 13 39 ஆக்கணும். 13 தானே பெருக்கி இருக்கிறோம். மொத்த சொத்தை 13 பெருக்கும் பொழுது இவருடைய பங்கை 13 பெருக்கணும்ல. அப்போ 3 பேருக்கு வந்து 39,000. 4 பேருக்கு வந்து 4 52,000. 4 பேருக்கு எவ்வளவு? 4 10 40 நாம் 52,000. அதாவது மொத்தம் 312 பங்கு வச்சு அதில் வந்து தாய்க்கு வந்து மனைவிக்கு வந்து 39, தாய்க்கு வந்து 52. அப்படி கொடுத்ததுப்போ மீதி எவ்வளோ பாரு? 32 கூட்டுங்க. 312 மைனஸ் 39 மைனஸ் 52 221 இப்போ வருது. 221 வருதுன்னு சொன்னால் அப்போ ஒரு ஆளுக்கு 17 பங்கு. அந்த 221 எப்படி கொடுக்கணும் என்று பார்த்தீங்கன்னா 221 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. இது டோட்டலாக கிடைச்சிது. பிரித்து கொடுக்குறாங்கன்னா இந்த 17 தான் ஒரு பங்குங்கிறது. ஒரு மகனுக்கு வந்து 34, இன்னொரு மகனுக்கு ஒரு 34, இன்னொரு மகனுக்கு ஒரு 34, இன்னொரு மகனுக்கு 34. 4 மகனாச்சா? 5 மகள், 5 மகளுக்கு 17, இன்னொரு 17, இன்னொரு 17, இன்னொரு 17, இன்னொரு 17. இவருடைய சொல்லாம் கூட்டுறீங்களா? டோட்டல் பண்ணுங்க. 39 39 52 34 இன்னொரு 34 இன்னொரு 34 இன்னொரு 34 17 17 17 17 17 5 டைம்ஸ். முந்நூற்றி 12 வந்துருச்சா? அப்போ இதுதான் கணக்கு. 312 பங்காக வச்சு அது 312 வந்து 8ல் 1ங்கிறது 39, 312 6ல் 1ங்கிறது 52, மீதி 221 இருக்கிறது. அந்த 221 எப்படி கொடுக்கணும்னு கேட்டால் 13 நாங்கள் 8 5 13 பேருக்கு கொடுக்கணும். 13 பேர் எப்படி கொடுக்கணும்னு கேட்டால் ஒரு பங்கு 17, இந்த மிச்சம் இருந்துச்சுல அதான் ஒரு பங்குன்னு வரும் எந்த கணக்கில் பார்த்தாலும். அப்போ ஒரு பங்கு 17. 17 சொன்னால் ஆம்பளைக்கு என்ன செய்யணும்? 34, பொம்பளைக்கு 17. அப்போ 4 ஆம்பளைக்கு 4 34, 5 பொம்பளைக்கு 5 17, டோட்டல் பண்ணால் 312. இந்த மாதிரி வந்துடுது. அப்போ கணக்குகள் பிரிக்கிறது இப்படி என்ன செய்யணும்? நம்ம செஞ்சுக்கிறணும். இதே கணக்குகளை என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி என்ன செய்கிறோம்? மகளை எடுத்துக்கிறோம். மகள் இல்லை, இது இப்படி தான் இருக்குது. அதாவது மனைவி, தாய், 4 மகன் இருக்கிறாங்க. இப்போ என்ன கணக்கு?
அதே 24 தான். அடிப்படை பங்கு 24 தான் வரும். 8 6 வர்றதுனால 24. 24ல் மனைவிக்கு உள்ளது எவ்வளவு? 8ல் 1ண்டா 3, அவங்களுக்கு 3. தாய்க்கு 6ல் 1 4. 4 போனால் எவ்வளோ ஆச்சு? 24 பங்கு வச்சோம். 3 நாள் 7. 7 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? 17 மிச்சமாக இருக்குது. இந்த 17 யாருக்குன்னு கேட்டால் மகன்களுக்கு. ஒரு மகனாக இருந்தால் தூக்கி 17 கொடுத்துட்டு போயிடலாம். 4 மகனுக்கு வந்து 17 பிரிக்க வரமாட்டேங்குது. ஒரு 20 இருந்துச்சுன்னா 5 கொடுத்துடலாம். 16 இருந்தால் கூட நானாக 16 கொடுத்துடலாம். 17 இருக்குது. அப்போ இருக்கிறது 17. 4 பேருக்கு பிரிக்கணும். இப்போ ஆம்பளை பிள்ளை 4 தான் இன்னொன்று. பொம்பளை பிள்ளை இருந்தால் தான் டபுள் ஆக்கணும். அப்போ 4 ஆம்பளை பிள்ளை இருக்கும்போது 4. அப்போ 4 பேருக்கு இந்த 17 4 பேருக்கு கொடுக்கணும். முடியாது. அப்போ 4 பேருக்கு கொடுக்குறது பஞ்சாயத்தாகுதா? அப்போ என்ன செய்யணும்? இந்த இதை வந்து நம்ம 4ஆல் பெருக்கி விட்டுற வேண்டியதான். இதை 24 வந்து 4ஆல் பெருக்கி விட வேண்டும். எப்படி பெருக்கணும்? 4 பேருக்கு தானே பிரச்சனையாவது இருந்தது. 96 96 வரும்னு நினைக்கிறேன். 4 96. அப்போ 24 பங்கா வச்சு கொடுக்க முடியாததுனால 24 வந்து 4ஆல் பெருக்கி 96 பங்கு ஆக்கணும்னு சொன்னால் இந்த 4 மகன்களுக்கு ஆளுக்கு 17 கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு குழப்பம் வராது. எப்படி வரும்? இந்த 3 வாங்கினாங்க இல்லையா? 3 மனைவி 3க்கு 3 உள்ளவங்களுக்கு 12 கிடைக்கும். என்ன கேட்டால் 24ல் 3 96 4 மடங்கு ஆகிட்டோம்ல. அப்போ 12 ஆயிரும். 4 வாங்குறவங்க என்ன வரீங்க? 16 கிடைக்கும். 4 வாங்கின தாய்க்கு எவ்வளோ கிடைக்கும்? 16 கிடைக்கும். அப்போ 96ல் 12 16 போனால் 18 28. 28 போனால் மிச்சம் எவ்வளோ இருக்குது? 96ல் 28 போனால் 68 மிச்சம் இருக்குது. இந்த 68 இப்போ கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஆளுக்கு 17 4 தடவை கொடுத்தா 68 வந்துடும். இப்போ கூட்டி பாருங்கள். அப்போ வந்து மனைவிக்கு 12, தாய்க்கு ஒரு 16, மீது 68 இருக்குது. 68 எப்படி பிரிக்கணும் என்று கேட்டால் அப்போ 96 பங்காக பிரிச்சிட்டோமா? பிரித்த பிறகு எப்படி கொடுத்தோம்? மனைவிக்கு வந்து 96ல் வந்து கால்வாசிங்கிற 8ல் 1ங்கிறது 12. 8 12 96. அது மாதிரி தாய்க்கு வந்து 96ல் வந்து 6ல் 1 6 16 96 16. மீதி 2ஐயும் போக 96ல் 68 மிச்சமாக இருக்கும். இந்த 68 என்பது 4 பேருக்கு உரியது. 4 பேர் எப்படி பிரிக்கணும்? 17 17 17 17ன்னா 96 முடியாது, 68 வந்துடும். மொத்தமாக கூட்டினீங்கன்னா 96 வந்துடும். அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும்? பிரிச்சுக்கிற வேண்டியது. இப்போ மனைவியோட இடத்துல வந்து இந்த இடத்துல கணவனை மாற்றுவோம். மனைவி பதிலாக கணவன் இருக்கிறாங்க. இப்போ தாய் இருக்கிறாங்க. இங்கே மகனுக்கு பதிலாக மகளை போட்டுக்கிடுவோம். சரியா? இப்போ மகன் போட்டோம்னா இப்போ என்ன ஆகும்? கணவன் தாய் 4 பொம்பளை பிள்ளைங்க. இப்போ என்ன கணக்கு என்று கேட்டால் இந்த கணக்கெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ கணவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்? கணவனுக்கு 2 வகையான பங்கு. அதாவது இறந்து போன பெண்ணுக்கு வந்து பிள்ளை இருந்துச்சின்னு சொன்னால் இவனுக்கு 4ல் 1, பிள்ளை இல்லாட்டி 8ல் 1. இப்போ பிள்ளை இருக்கிறாங்க. அப்போ கணவனுக்கு கிடைக்கிற பங்கு எவ்வளவு? 4ல் 1 கிடைக்கும். கால்வாசி கிடைக்கும். சரியா? 4ல் 1. தாய்க்கு எவ்வளவு? 6ல் 1. தாய்க்கு 6ல் 1 கிடைக்கும். மகளுக்கு எவ்வளவு? மகளுக்கு வந்து நிர்ணயித்த பங்கு தான் இருக்குது. அதாவது ஒரு மகள் என்றால் பாதி, 1க்கு மேலே இருந்தால் 3ல் 2. எவ்வளோ கிடைக்கும்? 3ல் 2ங்கிற கணக்கில் கிடைக்கும். அப்போ இந்த இவங்களுக்கு மகனோடு இருந்தால் தான் மகளுக்கு பங்குன்னு போடக்கூடாது. 2க்கு 1 வச்சுக்கிறேன். ஆம்பளை பிள்ளை இல்லை. இப்போ ஆம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்கிறதுனால மொத்த சொத்தை வந்து எத்தனையாக பிரிக்கணும்? அப்போ கணவன் இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ கணவனுக்கு கிடைக்க வேண்டியது 4ல் 1, தாய் கிடைக்கிற 6ல் 1. இதை கொடுப்பதற்கு வந்து நம்ம 24 தேவை கிடையாது. 12ல் கொடுத்துடலாம். 12 இருந்தால் காவாசி எடுக்கலாம்ல. 12ல் காவாசி 3, 12ல் 6ல் 1 2 பிரிக்க முடியும்.
அப்போ அந்த 6க்கு 4க்கும் உள்ள 8 இருந்ததுனால 24 ஆக்கணும். இது வந்து 4ல் 1 தானே. 4ல் 1ங்கும்போது 4ல் பாதி எடுத்து 6ல் பெருக்குங்க. இது 12. அதில் 6ல் பாதி 3 எடுத்து 4ல் பெருக்குங்க. முன்னாங்க 12. மொத்தம் 12 பங்கு வச்சாலே போதும். 12 பங்கு வச்சு 12ல் 4ல் 1 எவ்வளவு? 3. 12ல் 6ல் 1 எவ்வளவு? 2. மீதி எவ்வளவு? மொத்தம் வந்து 12. 5 போனால் மீதி 7 இருக்குது. 7 இருக்குது. அதாவது கணவனுக்கு வந்து 4ல் 1ங்கிற வகையில் ஒரு 3, தாய்க்கு வந்து 6ல் 1ங்கிற வகையில் ஒரு 2, மீதி உள்ளது யாருக்கு? மீதி உள்ளது இவங்களுக்கு மகளுக்கு வந்து 3ல் 2. 3ல் மீதி கொடுக்கக்கூடாது, 3ல் 2 கொடுக்கணும். நான் தப்பா போட்டேன். அதாவது மகளுக்கு எவ்வளவு? 3ல் 2. 3ல் 2ங்கிறது எவ்வளவு? 8. அதாவது 12 வந்து 3 பங்காக வச்சு அதில் 2 பங்கு எடுத்தால் 1 பங்கு 4, 2 பங்கு 8, 3 பங்கு 12. இப்போ 12ல் எவ்வளவு செய்யணும்? 12ல் வந்து 3ல் 2 பங்கு கொடுப்பதாக இருந்தால் 12ல் 3ல் 2ங்கிறது 8. இதுதான் கணக்கு. ஆனால் இது என்ன வரும்னு கேட்டால் கணக்கு கொடுத்துடணும். இதில் ஒரு 2 விஷயம் அதில் வருது. ஒன்று வந்து கூட்டி பார்க்கும்போது ஜாஸ்தியாக வருது. 3 2 5, 5 8 13 வந்துடுது. அதாவது கணவனுக்கு 3 கொடுக்குறீங்க, தாய்க்கு 2 கொடுக்குறீங்க, மகள்களுக்கு 4 பேருக்கு சேர்த்து 8 கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் 8 கூட 4 பேர் 2 பிரிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்னது மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 10 13 வருது. 12 பங்கு வச்சு 13 எப்படி கொடுப்பீங்க? வச்சது 12, 13 கொடுத்தா ஒன்று யார் கையில் ஒன்று போட முடியுமா? முடியாது. அப்போ இந்த மாதிரி வர கணக்கில் என்ன செய்யணும்னு கேட்டால் 12 என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம வந்து 13ஆக என்ன செய்யணும்? ஆட் பண்ணிக்கணும். மொத்தமே எவ்வளோ இருக்குது அதுதான் அது பங்கு. அப்போ 13 பங்கில் நான் 3 கொடுக்கணும். அதாவது கணவனுக்கு 3 கொடுத்தோம்ல, அதே 3 தான். ஆனால் 12ல் 3க்கு பதிலாக மொத்த சொத்தை 13 ஆக்கி போடணும். எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிங்கி ஒன்று சேர்ந்துடும். 13 பங்கு ஆக்கின பிறகு 13ல் 3 கொடுக்கணும். இது 4ல் 1 விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். தாய்க்கு வந்து 6ல் 1, அதாவது 12ல் 2 கொடுத்தோம்ல, இப்போ அதே 2 தான் கொடுப்போம். ஆனால் 13ல் 2, 12ல் 2 கொடுத்தா 6ல் 1, 13ல் 2 கொடுத்தோம் என்றால் 6ல் 1 விட கொஞ்சம் கம்மி. அது மாதிரி மகளுக்கு 8 கொடுக்குறோம். 12ல் 8 கொடுத்தா 3ல் 2, 13ல் 8 கொடுத்தோம்னா 3ல் 2ஐ விட கொஞ்சம் குறைவு. ஈவனாக எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க? குறைச்சிக்கிடுவாங்க. மொத்த பங்கை வந்து 12 பங்கு ஆக்கி அப்புறம் அது 13 பங்கு ஆக்கணும். இந்த டோட்டல் கொண்டு போய் என்ன செய்யுது? பங்கு வந்து அதை விட ஜாஸ்தியாக போச்சுன்னு சொன்னால் இந்த ஜாஸ்தியாகவே பங்கு ஆக்கிட வேண்டியது. 13ஐயே பங்கு ஆக்கிடணும். 13 பங்கு ஆக்கிட்டோம்னு சொன்னால் 3 2 5 8 13 சரியாக போச்சு. இப்போ மகளுக்கு 8 இருக்குது. இதுலேருந்து பஞ்சாயத்து வருமா? நமக்கு வராது. ஏன்னா 8 அழகாக பிரிக்கலாம். 4 பேருக்கு 4 மகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த 8 பிரிச்சுக்கிடுவாங்க. ஆளுக்கு 2 2 2 2 2 சரியாக போச்சு. பிரிக்கிற பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ஒரு பேச்சுக்கு வந்து மகள் 5 இருக்கான்னு வைங்க. இப்போ கணக்கு கொஞ்சம் மாற்ற வேண்டி வரும். 4 மகள் இருந்தாங்கன்னா 4 பேருக்கு 8 கொடுத்தா சரியாக போச்சு. இப்போ 5 மகள் இருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ 8 வந்து இந்த 5 பேருக்கு பிரிக்கணும். இப்போ இந்த கணவனுக்கும் தாய்க்கும் கொடுத்தது போக மீதி இருக்கிறது 8. அந்த 8ஐ வந்து 4 பேருக்கு பிரிக்கிற கணக்கு வரும்போது இதோட 2 போயிடும். 13ஓட முடிஞ்சு போச்சு கதை. 5 மகள் ஆகிட்டான்னு வைங்க. இப்போ 5 பேருக்கு 8 எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க இயலாது. அப்போ அந்த 5 பேருக்கு பிரச்சனை வர்றதுனால இப்போ 13 என்ன செய்யணும்? 5ஆல் பெருக்க வேண்டி வரும். 5ஆல் பெருக்கணும். 5ஆல் பெருக்கணும் எவ்வளவு? 5 13 65. சரியா? 13 பங்காக கொடுத்ததுலேருந்து 65 பங்கு ஆக்கினாத்தான் மகள்களுக்கு சரியான முறையில் என்ன செய்ய முடியும்? அதை வந்து பிரித்து கொடுக்க முடியும். எப்படி அதை கொடுக்க முடியும் என்று கேட்டால் அப்போ 5 மகள்னா 65. இப்போ 5ஆல் பெருக்கிறோம். 13ஐ வந்து 5ஆல் பெருக்கிட்டோமா 65 பங்கு வச்சுட்டோம். 65 வைக்கும் பொழுது நம்ம எத்தனை மடங்காக பெருக்கி இருக்கிறோம்? 5ஆல் பெருக்கி இருக்கிறோம் இல்லையா? ஆமாம், 5ஆல் பெருக்குனா இதே 5 இங்கே 5 போடணும்னா 5 போட்டு 65. அதாவது 12 வந்து 13 ஆகும். அந்த 13 5 மடங்கு ஆக்கி இப்போ 65 ஆக்கி விட்டோம்.
65 ஆக்கும் பொழுது அப்போ 5 மடங்காக ஆக்குனீங்க. 3 கிடைச்ச ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 15 கிடைக்கும். அதாவது 65ல் 15. 2 கிடைச்ச ஆளுக்கு என்ன கிடைக்கும்? அது 2 கிடைச்ச ஆளுக்கு 65ல் எவ்வளோ? 5 10 கிடைக்கும். 10 கிடைக்குமா? அதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இப்போ 35 போனால் மீது எவ்வளோ? 40 இருக்குது. 40 இருக்குன்னு சொன்னால் இந்த 40 எப்படி போனால் 8 8ஆக போயிடும். அவ்வளோதான். 40 இருக்கா? 8 8 8 8 8 சரியா போச்சு. அப்போ 65 பங்கு ஆயிடுச்சு. 65 பங்கில் மகள்களுக்கு 40 ஒதுக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ண காரணத்தினால 5ஆக பெருக்கினதுனால 40 5 பேருக்கு கொடுக்க முடியும் தானே? 8 5 பேருக்கு கொடுக்க முடியாது. 40 5 பேருக்கு எப்படி கொடுக்கலாம்? 8 8 5 பேருக்கு கொடுத்துடலாம். அப்போ மகளுடைய எண்ணிக்கை கூடும்போது என்ன ஆகும்னு கேட்டால் அந்த பிரித்து கொடுக்க முடியாத ஒரு நிலை சமயத்தில் வரும். அப்படி வந்துச்சு. 8 மகள் இருந்தாங்கன்னு வைங்க, தாண்ட தேவையே இல்லை. இந்த மகள் 8 இருந்தாங்கன்னு வைங்க, ஆளுக்கு ஒன்று. இந்த 65க்கு போகாது. இந்த உதாரணமாக இந்த மகள் 5க்கு பதிலாக கூட மகள் 8 மகள் இருந்தாங்கன்னு வைங்க, இப்போ என்ன கணக்கு? ஒரு கணக்குமே கிடையாது. இப்போ என்ன செய்யுங்க? கணவனுக்கு 4ல் 1 3 கொடுத்துட்றீங்க. தாய்க்கு 6ல் 1 2 கொடுத்துட்றீங்க. 65 தேவையில்லைங்க. கொடுத்துட்டீங்களா? கொடுத்தது பிறகு 3 5 5 போனால் மீதி எவ்வளவு? 3ல் 2 3ல் 2 எவ்வளோ? 8. அப்போ மகள்களுக்கு 3ல் 2 8, தாய்க்கு 6ல் 1 2, கணவனுக்கு 4ல் 1 3. அப்போ 3 2 13 பங்கு ஆக்கணும். முடிஞ்சு 13 ஆக்கியாச்சு. 13ல் கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ 8 பேர் தானே கொடுக்கணும். மகள் கம்மியாக இருக்கும்போது கணக்கு பெருசாக்க வேண்டி இருக்குது. மகள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இப்போ 5 மகள் 8 மகள் ஆகிட்டாங்க. இப்போ நமக்கு கணக்கே கிடையாது. 13 போதும் நமக்கு. 13 பங்கு வச்சு 8 வந்துச்சுல, ஆளுக்கு 1 8 இருக்குது பங்கு. மகளுடைய எண்ணிக்கையும் 8. 8 மகள் பங்கு 8னா என்னது? ஆளுக்கு 1. அப்போ 13 பங்குலே கணக்கு டேலி ஆகிடும். இந்த மகள் 8 9ஆக போச்சுன்னு வைங்க, 13 பங்கு இந்த சின்ன மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இந்த மகள் 8க்கு பதிலாக 7 பங்கு 7 மகளாக இருந்தாங்கன்னு வைங்க, 7 பேர் 8 கொடுக்க முடியாதுல்ல. அப்போ அந்த கொடுக்க முடியாத நிலை வரும்பொழுதெல்லாம் பங்கை பெருக்க வேண்டியிருக்கும். அது கொடுக்க முடிகிற இடமா தான் அதை நிறுத்திக்க வேண்டியதான். இந்த கணக்கு 13ஓட முடிஞ்சு போயிடும் கணக்கு. 2 ஒரே விஷயந்தான். இந்த மகள் 8ன்னு வந்தவுடனே என்னவாயிருதுன்னா 13ல் முடிஞ்சிருது. இதை மகள் 7 இருந்துச்சுன்னு வைங்க, இப்போ 13ல் முடியாது. இன்னொரு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். எப்படி வர்றேன்? 8 7 பேர் கொடுக்க முடியுமா? கொடுக்க இயலாது. நம்மள்கிட்ட இருக்கிறது 8, மகள் இருக்கிறது 7. 7 மகளுக்கு 8 எப்படி கொடுப்பீங்க? அப்போ அந்த 7ஆல் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? இதை பெருக்க வேண்டியிருக்கும். இதை 13 பெருக்கினா 7 10 91 91 வந்துடும். அப்போ 91 பங்கு ஆக்குனா தான் இந்த மகள்களுக்கு அவங்களுக்கு 8 8 கொடுக்க முடியும். எப்படி வரும் என்று கேட்டிங்கன்னா, மற்ற மனைவிக்கு 3 வாங்கினாங்க இல்லையா, அவங்க 39 வாங்கிக்கிறாங்க. எத்தனை பேருக்குது? 7 23 27 தானே இருக்கணும். ஆமாம், இன்ட்டு 7 இருக்கணும். 3 21 வரும். அப்போ 3 வாங்கினவங்களுக்கு 7 மடங்கு ஆக்கணும்ல, 21 வரும். 2 வாங்கினவங்களுக்கு 14 வரும். மீதி எவ்வளவு? 21 14 35. 35 போனால் எவ்வளவு? 56. 56 மிச்சம் இருக்குது. 56 மிச்சம் இருக்கும் பொழுது இந்த 56 என்ன செய்யணும்னா, 8 தானே நம்ம பங்கு இருந்துச்சு, ஆளுக்கு 8 8 கொடுத்தீங்கன்னா 7 8 போட்டிங்கன்னா 56 அப்படி வந்துடும். 2 3 4 5 6 7. அப்போ இப்போ பங்கு என்னது? 13ல் கொடுத்த பங்கை ஒரு மகள் கம்மியாகும் பொழுது என்னவாது? 91 ஆக்க வேண்டியிருக்குது. அதாவது 8 மகளாக இருந்தால் 13ல் கணக்கு டெலியாக போயிடுது. 8 மகளுக்கு பதிலாக 7 மகளாக போச்சுன்னு சொன்னால் அதை 8 அப்படி 7 பேர் கொடுக்குறது அப்படின்னு வர்றதுனால இப்போ என்ன செய்யணும்? கணக்கை மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கிறது. 7 பேர் கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால இந்த 7ஆல் 13 பெருக்கி 91 ஆக்கணும். இந்த 13 பங்கை 7ஆல் பெருக்கி 91 ஆக்கணும். 91 ஆக்கின பிறகு 91 பிரித்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? 3 வாங்கின ஆளுக்கு 21, 2 வாங்கின ஆளுக்கு
7 14 மகள்களுக்கு மிச்சம் 56 ஒதுங்குது. இந்த 56 வந்து 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 56 8 8 7 பிரிக்க முடியும். 7 8 56 8 8 8 கொடுத்தீங்கன்னா டோட்டல் 93 வந்துடும். இப்படி வந்து இந்த மகளுடைய எண்ணிக்கை கூடும்போது குறையும் போது அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யும், கணக்குகள் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய என்ன செய்யணும், பயிற்சி கணக்கு போட்டு பயிற்சி எடுத்தீங்கன்னா இந்த வாரிசுரிமை சட்டம் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். சரியா? மீதி விஷயம் அடுத்த வாரம் பார்ப்போம்.